நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இன்று முதல் 13வது காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மே மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இதில் முதல் நிகழ்வாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா திறந்து வைத்த இந்த கண்காட்சியில் நுழைவாயிலின் முகப்பில் காய்கறிகளால் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருந்த தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கலை வேலைப்பாடுகள் மக்களை கவர்ந்து இழுத்தன. இந்த காய்கறி கண்காட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் விளையக்கூடிய 60 வகையான காய்கறி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காய்கறி கண்காட்சியோட மக்கள் ஏன் இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, காய்கறியோட பயன் மக்களை சென்று அடையணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காய்கறிக்குரிய மருத்துவ குணம் அதை உணர்ந்து மக்கள் திரும்பி காய்கறிக்குள்ளே வரணுங்கிறத அரசாங்கத்தோட சீரிய முயற்சி. இதுக்கு 2.5 டன் எடை உள்ள காய்கறிகளாலான நம்ம தமிழ் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளை, தமிழ் மரவன் வண்ணத்து பூச்சி, கிளி, இது கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கோவக்காய், சுக்குனி, பச்சை மிளகாய், கொடமிளகாய் போன்ற காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்டது. பேபி பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் ஆன வடிவங்கள் மூலம் இந்த காய்கறிகளால்